ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் M4M மோட்டிவ் ஃபார் மர்டர் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஹைதராபாத் சிட்டியில் தொடர்ந்து நிறைய சம்பவமெல்லாம் செய்கிறான் ஒருத்தன். அதில் கொலையாக செஞ்சுட்டு வரான் ஒரு சைக்கோ கில்லர். இவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸார் களத்தில் இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர் ஒருத்தர் இந்த கேஸை அவங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இவன் கொலை பண்ணுறது ஒரு வித்தியாசமான முறை. ஏன்னா ஒரு ஓவியத்தை வரைஞ்சி அந்த ஓவியத்தில் இருக்கிற மாதிரியே அவன் எல்லாத்தையும் கொலை வண்டி போட்டுடுறான். அவன் கொலை நடக்கும் முன்னாடி ஓவியத்தை ஒன்று வெளிவிட்டுருவான். அடுத்தது அவன் அதன் மாதிரி தான் கொலை பண்ண போகிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ இறுதியில் இவனை எப்படி போலீஸும் அந்த பத்திரிகையாளரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு, அப்படி அந்த சைக்கோ கில்லர் யார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயின் அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் அந்த கொலை பண்ணுற மெத்தடை ஒரு வித்தியாசமாக இருக்குது. எத்தனை எல்லாம் கொலை பண்ணுற படத்துலலாம் வித்தியாசமான முறையெல்லாம் கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு ஓவியத்தை வரைஞ்சி அதில் கொலை பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற கான்செப்ட் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃபில் இவன் யாரா இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃபில் ட்விஸ்ட் அவருக்கு நல்லாவே எடுபட்டுருக்கு. ஸ்க்ரீனில் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஆஃபில் எதிர்பார்க்க வச்சுருக்காங்க. அடுத்தது என்ன எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோகிராஃபி செம்மையான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே மற்ற பகுதியில் அந்தளவுக்கு இல்லை. செகண்ட் ஆஃப் அந்தளவுக்கு இல்லைங்க. ட்விஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. கிளைமேக்ஸ் ஒரு முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. இவங்க மற்ற கேரக்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம். மற்ற கேரக்டர் ஏனோ தானோ வந்துட்டு போகிறாங்க. அதனால் மனசில் யாருமே நிற்கலை, ஈஸியாக கனெக்ட் ஆக முடியல. இவங்க சொல்ல வந்த அந்த விஷயத்தை செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோன்னு தான் தோணுது. ஏன்னா இதே மாதிரி கிரைம் படம்லாம் நிறையா படம்லாம் பார்த்து அதே சென்ஸ் தான் அதே பேட்டர்னில் போட்டதுனால நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் அடுத்தது தப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொல்கிறாங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் மேட்ச் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.